யோகாசனம் உலக நாடுகளை இணைத்திருப்பது மட்டற்ற மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 11வது சர்வதேச யோகா தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இதையொட்டி ஒரே உலகம் ஒரே ஆரோக்கியம் என்ற கருப்பொருளில் விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று யோகாசனம் செய்தார். श्वास छोड़ते हुए वनचंडी, दोनों हाथों को पैर के पास रखने का இங்குள்ள ஆர்கே கடற்கரையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மத்திய ஆயுஷ், சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை இணை அமைச்சர் பிரதாப் ராவ் ஜாதவ், ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் கடற்படையைச் சேர்ந்த 11,000 வீரர்களும் இந்நிகழ்ச்சியில் யோகாசனம் செய்தனர். தொடர்ந்து உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி உலகம் முழுவதும் யோகா கலை தற்போது வியாபித்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளித்திருப்பதாக கூறினார். இந்த யோக கலையை நவீன ஆராய்ச்சி மூலம் மேம்படுத்த தமது அரசு தீவிரம் காட்டி வருவதாக அவர் கூறினார். நரம்பியல் சார்ந்த பிரச்சனைகள், மகளிரின் மனநலம் மற்றும் உடல் நலம், இதய நோய்க்கான சிகிச்சை ஆகியவற்றில் யோக கலை பெரும் பலன் அளித்திருப்பதை ஆராய்ச்சிகள் உறுதி செய்திருப்பதை குறிப்பிட்டார். ஒரே உலகம் ஒரே ஆரோக்கியம் என்ற கருப்பொருளில் இந்த ஆண்டு சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படுவது மிகவும் பொருத்தமாக இருப்பதாக அவர் கூறினார். பூமியில் வாழும் ஒவ்வொரு உயிரின் ஆரோக்கியமும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தது என்று குறிப்பிட்ட பிரதமர் நரேந்திர மோடி மண்வளம், உணவுப் பொருட்கள் உற்பத்தி, தாவரங்கள், நதிகள் தரும் நீர் உள்ளிட்டவை மனித வாழ்வியல் சூழலை வளமானதாக மாற்றுவதாகவும் தெரிவித்தார். யோகா is the pause button that humanity needs to breathe, to balance, to become whole again. मैं विश्व समुदाय से आज के इस महत्वपूर्ण अवसर पर एक आग्रह करूंगा. Let this yoga day mark the beginning of Yoga for Humanity 2.0, where inner peace becomes global policy.